وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم توبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون صدق الله العلي العظيم وقال النبي عليه الصلاة والسلام التائب من الذنب كمن لا ذنب له أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், உத்தமர்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை தினத்திலே ரமலான் நெருங்கக்கூடிய இந்த காலத்திலே அல்லாஹுடைய மாளிகையில் நான் அல்லாஹுக்காக இந்த பள்ளி வாயலில் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்று நியத்து வைத்து அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அருமையான வாலிபர்களே, அல்லாஹ் என்னென்ன நல்ல காரியங்களை நமது வெற்றிக்காக எடுத்து நடக்கும்படி சொல்லி இருக்கிறானோ முடியுமான அளவுக்கு அவைகளை எடுத்து நடக்கும்படியும், என்னென்ன தீய காரியங்களை செய்வதால் நாம் தோல்வி அடைந்து விடுவோமோ அதை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ அவைகளை முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் இப்போது ஒரு புனிதமான ஒரு சங்கையான ரமலான் என்று சொல்லக்கூடிய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக உட்கார்ந்திருக்கின்றோம். இன்றிரவு அதற்கான பிறை பார்க்கப்பட போகிறது. பிறை தென்பட்டு விட்டால் இன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு நாம் நோன்பு நோற்றவர்களாக வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். இல்லை தவறினால் அடுத்த சுபஹு தொழுகைக்கு கட்டாயம் எல்லோரும் நோன்பு நோற்றுத்தான் வருவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, நாம் அடைய இருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம், இதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எப்போதோ சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம் சகோதரர்களே. ஆனால் இன்னும் தாமதமாகாமல் நாம் இந்த சிந்தனைக்குள்ளாக வேண்டிய கட்டாய தேவையுள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை மனிதனாக படைத்திருக்கின்றான். மனிதன் என்று சொல்லக்கூடிய நாங்கள் இயற்கையாகவே இயல்பாகவே நம்மோடு பலஹீனத்தை சேர்த்துத்தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு நேரத்தில் அவுலியா போன்று நல்லமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் விரும்பியோ விரும்பாமலோ சில தவறுகளையும் பிழைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது நம்முடைய பின்னி பிணைந்த நம்முடைய பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது, நமது இயல்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. அப்படித்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் இப்படியாக பலகீனமாக மறதியோடு பொடுபோக்கோடு தவறுகள் தப்புகள் செய்யக்கூடிய தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கின்ற எம்மை அல்லாஹ் எம்மவர்களை அல்லாஹ் எம்மோடு இன்னும் ஒரு சிறப்பு தன்மையை வைத்திருக்கின்றான். ஒரு சந்தர்ப்பத்தில் தவறை செய்துவிட்டு, பிழையை செய்துவிட்டு, பாவத்தை செய்துவிட்டு, அநியாயத்தை செய்துவிட்டு, மோசடியை செய்துவிட்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை உணர்ந்து கவலைப்பட்டு ஏன் செய்தேன், இப்படி நான் செய்திருக்க கூடாதே, நான் இப்படி தவறாக செய்துவிட்டேனே என்று உணர்ந்து தௌபா செய்யக்கூடிய, பாவ மன்னிப்பு கோரக்கூடிய ஒரு சிறப்பு தன்மையையும் நம்முள் வைத்துத்தான் இருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாயின தவ்வாபூன். ஆதமுடைய மக்கள் எல்லோருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான். இதில் யாரும் விதிவிலக்கல்ல சகோதரர்களே. ஆதமுடைய மக்கள் என்று சொன்னால் எல்லோருக்கும் அல்லாஹ் அவர்களில் இயல்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை தவறு செய்வது. ஒன்று அதில் நன்மை செய்தால் இன்னும் ஒன்றில் தவறு செய்கின்ற தன்மையை அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனிலும் இயல்பாக வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் விதிவிலக்கு செய்யாமல் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன். ஆதமுடைய மக்கள் எல்லோரும் தவறு செய்பவர்கள் தான்.
சகோதரர்களே, பெரியார்களே, அருமையான வாலிபர்களே, உலகத்தில் பிறந்த யாருக்கும் தைரியமாக சொல்ல முடியாது, நான் எந்த தவறும் செய்யாதவன், நான் எந்த பிழையும் செய்யாதவன், எந்த பாவத்திலும் நான் ஈடுபட்டது கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் கூட இந்த பூமியில் இருக்க முடியாது சகோதரர்களே. ஆனால் எல்லா காலமும் தவறு செய்து கொண்டிருப்பதல்ல, எல்லா வயதிலும் தவறு செய்து கொண்டிருப்பதல்ல, எல்லா சூழ்நிலையிலும் அவன் பாவியாக, கெட்டவனாக, பிழையானவனாக இருப்பதல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனிலும் ஒரு இயல்பு தன்மையை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் படைக்கும் போது எல்லோரையும் பாவிகளாக படைக்கவில்லை. படைக்கும் போதே இவன் ஒரு கெட்டவனாக, இவன் ஒரு அநியாயக்காரனாக அல்லாஹ் படைப்பது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். எல்லா குழந்தைகளும் இந்த உலகத்திலே இஸ்லாமிய உணர்வோடு, மார்க்க உணர்வோடு தான் பிறக்கின்றது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலாக்கின் அபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி. பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் சரியாகத்தான் பிறக்கிறது, நல்ல ஈமானிய இஸ்லாமிய உணர்வோடு தான் பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை பிறக்கின்ற சூழல், அந்த குழந்தையினுடைய சூழல், அவர்களின் தாய் தந்தையர்கள் அந்த குழந்தையை மாற்றி விடுகிறார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலாக்கின் அபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி. பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய தாய் தந்தையர்கள் யகூதிகளாக இருக்கிறார்கள், நஸ்ரானிகளாக இருக்கிறார்கள், மஜூசிகளாக இருக்கிறார்கள். அந்த குழந்தையையும் அந்த பெற்றோர்கள் தான் கெடுத்து விடுகிறார்கள். அந்த பெற்றோர்களின் அந்த அடிப்படையிலேயே அந்த குழந்தை மாறிவிடுகிறதே தவிர அந்த குழந்தையை அல்லாஹ் யகூதியாக பிறக்க செய்யவில்லை, அந்த குழந்தையை அல்லாஹ் நஸ்ரானியாக பிறக்க செய்யவில்லை, அந்த குழந்தையை அல்லாஹ் நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசியாக பிறக்க செய்யவில்லை. முழு குழந்தைகளையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் ஃபித்ரத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய உணர்வோடு, இஸ்லாமிய சிந்தனையோடு, இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமியனாக வாழக்கூடிய உணர்வோடு தான் பிறக்க செய்கின்றான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, பிறப்பு சரிதான் எல்லோருடைய, ஆனால் வளர்ப்பில் தான் பிழை ஏற்படுகிறது. வளர்ப்புத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி புரட்டி போடுகிறது. சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த இடத்தில் நாம் ஒவ்வொரு விடயமாக எடுத்து சிந்திக்கு பார்க்கும் போது நமக்கே தெரியும் சகோதரர்களே, அவன் வாலிப வயதை அடைந்து குடி போதையில் மூழ்கி குடிகாரன் என்று பட்டம் பெற்று எல்லோராலும் குடிகாரன் என்று பட்டம் சூட்டப்பட்டவன் கூட தனது குழந்தைக்கு சொல்வது என்ன? மகனே, நான் தான் குடிகாரன், மகனே நீ குடிகாரனாக ஆகிவிடக்கூடாது. உலகத்தில் காட்ட முடியுமா சகோதரர்களே? தந்தை குடித்தவன் என்பதற்காக, தந்தை குடிகாரன் என்பதற்காக தான் பெறக்கூடிய பிள்ளைகளுக்கும் அந்த குடிப்பழக்கத்தை ஊட்டிய ஒரு வரலாறு இந்த உலகத்தில் இருக்க முடியாது. தந்தை சொல்லுவார், மகனே நான் தான் இப்படி ஆகிவிட்டேன், நீ இப்படி ஆகக்கூடாது. வாங்கு சொல்கிறது, மகனே பள்ளிக்கு போ. வயது வந்தவுடன் அந்த பிள்ளையை குர்ஆன் மதரசாவிற்குள் சேர்த்து விடுகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, எனது வாழ்க்கையில் கண்ணால் கண்ட சம்பவத்தை சொல்கிறேன். எனது கடைக்கு வாப்பாவும் உம்மாவும் பிள்ளையை கூட்டி வந்து 1க்கு 2 ஜுப்பா வாங்கி கொடுத்து, தொப்பி வாங்கி கொடுத்து, தலைப்பாகை வாங்கி கொடுத்து சிறந்த ஒரு மதரசாவிலே கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு நான் அவரை பார்க்கின்றேன். அவர் ஒரு போதை வியாபாரியாக, போதை பாவனையாளராக இருக்கின்றார். எனக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது. இவரா இது என்று ஆச்சரியப்பட்டேன். சகோதரர்களே, என்ன செய்ய? அவன் வாலிப காலத்தில் அவன் கெட்ட நண்பர்களோடு தொடர்பு வைத்ததனால், கெட்ட பழக்கத்திற்கு அவன் அடிமையாகியதால், அவனுக்கு அதுதான் தொழில் என்று அவன் சிக்கிக் கொண்டிருப்பதால் அவனும் ஒரு குற்ற உணர்வோடு தான் அதை செய்து கொண்டிருக்கின்றான் சகோதரர்களே. ஆனால் அவனும் எதிர்பார்க்கின்றான், எனது பிள்ளை என்னை போல் வந்துவிடக்கூடாது, எனது பிள்ளை என்னை போல் வந்துவிடக்கூடாது, எனது பிள்ளை ஒரு மூமினாக வாழ வேண்டும், ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும், ஒரு நல்ல பிள்ளையாக வாழ வேண்டும், நல்ல உடுப்பு உடுத்து சமூகத்தில் சிறந்தவனாக வாழ வேண்டும் என்றுதான் அந்த தந்தை எதிர்பார்க்கின்றான் சகோதரர்களே.
அது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளும் ஒரு உணர்வு வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றது. நான் திருந்த வேண்டுமே, நான் திருந்த வேண்டுமே, நான் திருந்த வேண்டுமே என்று ஒரு உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சகோதரர்களே, நமது ஊரை சேர்ந்த எத்தனையோ சகோதரர்களுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்த்தால் சகோதரர்களே, வெளியூருக்கு சென்று பார்த்தால் எனது மிகவும் நெருக்கமான ஒருத்தர் எனக்கும் சொல்லி இருக்கிறார். ஒருவருடைய 2 சம்பவங்கள், 2 நண்பர்கள் சொன்ன சம்பவம். அவர் இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று விட்டால் சுபஹ் பாங்கு சொல்லும் போது அந்த வெளியூர் பள்ளி வாயிலுடைய முன் சஃபில் இருப்பாராம். அவருடைய நண்பர் சொல்கிறார், என்னிடம் அடிக்கடி சொல்வான், நண்பா, இவர் அவரை கூப்பிடும் போதெல்லாம் சொல்லுவாராம், மிக தூரத்தில் இல்லை அந்த நாள், ஒரு நாள் வரும், நானும் பள்ளியில் முன் சஃபில் இருப்பேன் நண்பா என்று அவர் சொல்லுவாராம். இப்படித்தான் சகோதரர்களே, ஒவ்வொரு பாவம் செய்யக்கூடிய மனிதனும், ஒவ்வொரு தவறில் இருக்கக்கூடிய மனிதனும் அவன் திருந்த வேண்டிய ஒரு நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, அவனும் ஒரு நல்ல சாலிகான மனிதனாக மாற வேண்டும் என்ற உணர்வோடு இருந்து கொண்டிருக்கின்றான். அதனால் தான் மார்க்கம் சொல்கிறது, பாவத்தை ஒதுக்கி வெறுத்து தள்ளுங்கள், பாவிகளை ஒதுக்கி வெறுத்து தள்ளிவிடாதீர்கள். மார்க்கம் சிலரை ஒதுக்கி வைக்க சொல்லி இருக்கிறது, அவர்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்லி இருக்கிறது. அதுவும் அவர்கள் மீது கொண்ட இரக்கம்தான். அவர்களை அணைத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்து அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அவர்களை திருத்தி எடுக்க வேண்டும் என்ற அன்பு இரக்கத்தில் தான் மார்க்கமும் சில கண்டனங்களை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கெல்லாம் ஒரு பிரதான சூத்திரத்தாரி இருந்து கொண்டிருக்கின்றான். பிள்ளைக்கு நல்ல உடுப்பும் வாங்கி கொடுத்து தொப்பி தலைப்பாகையும் அணியச் செய்து பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டு தொழாமல் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த தந்தை, நானும் ஒரு நாள் திருந்துவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த சகோதரனுக்கும் ஒரு சூத்திரதாரி இருந்து கொண்டிருக்கின்றான். அவன்தான் சகோதரர்களே, பெரியார்களே, இபிலீஸ். அவன்தான் ஷைத்தான். அவன் எங்கிருக்கின்றான்? அவனுக்கு ஒரு இடமில்லை. அவனை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அவனை நாம் ஒளித்து கட்ட முடியாது. சகோதரர்களே, அவன் யார் தெரியுமா? அல்லாஹோடு சபதம் செய்து வந்து கொண்டிருக்கின்றான். அவன் அல்லாஹோடு சபதம் செய்துவிட்டு உலகத்தில் வந்து தன்னுடைய கட்சிக்கு ஆள் சேர்த்து கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ் அவனை நீ நரகவாதி என்று முடிவு செய்து அவனை தூக்கி எறிந்து விட்டான். சகோதரர்களே, அப்போது அல்லாஹ்விடம் சொன்னான், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியார்களை நான் என்னோடு சேர்த்துக் கொள்வேன், வழிகெடுப்பேன் என்று சொன்ன போது அல்லாஹ் சொல்லிவிட்டான், எல்லோரையும் அல்ல, ஒரு சிலரைத்தான் உன்னால் அப்படி வழிகெடுக்க முடியும் என்று சொல்லி அந்த இப்லீஸ், அந்த ஷைத்தான் அல்லாஹ்வோடே சபதம் செய்து இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய கட்சிக்கு நரகத்திற்கு ஆள் சேர்த்து கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, அந்த ஷைத்தான் எங்கிருக்கின்றான் என்று தெரியுமா? அந்த ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன கூறுகின்றான்? இன்ன ஷைத்தான லகும் அதுவும் முபீன் ஃபத்தஹிதுஹு அதுவா. நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் உங்களுடைய பரம விரோதி, அவனை நீங்கள் விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான லயஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். சகோதரர்களே, பெரியார்களே, நீங்களும் நானும் அல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் பயந்தார்கள். இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிக்குள் நாங்களும் ஆகி அவனுடைய வலிக்கு ஆகி நரகத்திற்கு போய் சேர்ந்து விடுவோமோ என்று நரகத்தை கொண்டு பயந்தார்கள். யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் போகாமல் யாருக்கும் சொர்க்கம் போக முடியாது, அல்லாஹ் அதனை ஹராமாக்கி வைத்திருக்கின்றான். அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர், வஹியை கொண்டு வந்து அறிவிக்கக்கூடியவர், எத்தி வைக்கக்கூடியவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பயந்தார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அப்படிப்பட்ட மோசடிக்காரன், சூழ்ச்சிக்காரன், விரோதிதான் இந்த ஷைத்தானாக இருக்கின்றான். அந்த ஷைத்தான் எங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றான் தெரியுமா? எங்கே குடிகொண்டிருக்கின்றான் தெரியுமா? இன்ன ஷைத்தான லயஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். ஒவ்வொருத்தருடைய இரத்த
இரத்த நாளங்களுக்குள் இரத்தத்தோடு இரத்தமாக அந்த ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கின்றான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரத்த அந்த வேகத்தில், இரத்த துடிப்பில் தான் மக்கள், வாலிபர்கள் இன்று ஒவ்வொருத்தரும் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஷைத்தான் எம்முடைய இரத்த நாளங்களூடாக ஓடிக்கொண்டு எம்மை சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய கட்சிக்கு சேர்த்து கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் 2 பேரை வைத்திருக்கின்றான். ஒரு மலக்கையும் சாட்டி இருக்கின்றான், ஒரு ஷைத்தானையும் சாட்டி இருக்கின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, எம்முடைய செயல்கள் ஷைத்தானுடைய அதற்கு வழிபட்டதாக கூடுதலாக நமது செயல்கள் இருக்கும் என்று சொன்னால் ஷைத்தானுடைய ஆதிக்கம் கூடிவிடுகிறது. மலக்குக்கு ஒன்றும் செய்யாமல் அந்த மலக் பலகீனமாக ஆகிவிடுகின்றார். சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதே போன்று ஷைத்தானும் மலக்கும் இருந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ஷைத்தான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும், முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு மனிதர், ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த மனித குலத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை ரசூலாக, நபியாக தேர்ந்தெடுத்தான். அவர் மனித புனிதர். சகோதரர்களே, பெரியார்களே, மனிதனாக பிறந்திருந்தாலும் வித்தியாசமான பல சிறப்பம்சங்களையும் தனிச்சிறப்புகளையும் தனித்தன்மைகளையும் கொண்டவர். ஆனால் அவர் ஒரு மனிதர். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, 3 தடவைகள் அவர்களுடைய உள்ளம் பிளக்கப்பட்டு ஜம்சம் தண்ணீரினால் கழுவப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. சகோதரர்களே, அவர்களுடைய உள்ளமும் மனித உள்ளம் என்ற காரணத்தினால் அல்லாஹ், அவர் மனித புனிதர் அல்லவா, அதனால் அல்லாஹ் 3 தடவைகள் பிளந்து ஜம்சம் தண்ணீரினால் கழுவி உள்ளத்தை சுத்தப்படுத்திய பரிசுத்த உள்ளம் கொண்டவர்கள் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும்? சகோதரர்களே, பெரியார்களே, இமாம் புகாரி அவர்கள் குர்ஆனுக்கு அடுத்த வேதமாக இருக்கக்கூடிய புகாரி ஷரீஃப், அதனை எழுதிய இமாம் புகாரி அவர்கள் ஒரு பாபை, ஒரு பாடத்தை, ஒரு தலைப்பிட்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள். பாபுல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடுகின்ற குறைகின்ற பாடம். சகோதரர்களே, பெரியார்களே, நபிமார்களுடைய ஈமான் ஒரே தரத்தில் இருக்கும். மலக்குகளுடைய ஈமான் கூடிக்கொண்டே போகும். மனிதனுடைய ஈமான் கூடும் குறையும். சகோதரர்களே, ஒரு நேரத்தில் அவுலியாவாக இருக்கக்கூடிய மனிதன் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில், இன்னும் ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டு மிக பெரும் ஷைத்தானாக மாறிவிடுவான். இமாம் புகாரி அவர்கள் பாப் அமைத்திருக்கிறார்கள், பாடம் தலைப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள், ஈமான் கூடுகின்ற குறைகின்ற பாடம். சகோதரர்களே, பெரியார்களே, அருமையான வாலிபர்களே, எந்த அளவுக்கு பயப்பட வேண்டும் தெரியுமா? அவர்கள் அந்த பாபுக்கு கீழே ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கின்றார்கள். யுஸ்பிஹு முஃமினன் வயும்சி காஃபிரா. அந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன தெரியுமா? அதிகாலையை அடையும் போது முஃமினாக இருக்கக்கூடிய சில மனிதர்கள் மாலையை அடையும் போது காஃபிராக ஆகி குஃப்ரிலே மரணித்து விடுவார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, குஃப்ரிலே மௌத்தாகக்கூடிய, காஃபிராக மௌத்தாகக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைமை என்ன? நிரந்தர நரகம். சகோதரர்களே, நிரந்தர நரகம். சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம். ஏன் இன்று பெயர் பட்டியல் வாசிக்கப்படுகிறது? உலமாக்கள் கூட முர்த்தத்துகளாக மாறிக்கொண்டு போய்கொண்டிருக்கின்றார்கள். உலமாக்கள் முர்த்தத்தாக மாறிக்கொண்டு போகிறார்கள். எங்களுக்கு தெரியும், இப்போது ஒரு பிரச்சனை வந்தது. கோடாபே ராஜபக்ஷவுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து அவர் விரட்டப்பட்ட அந்த இடத்திலே ஒரு மௌலவிமார்களும் போக வேண்டும், மௌலவிமார்களும் இந்த சமூகத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு இஸ்லாமியராக, இஸ்லாமியர்களுடைய தலைவர், ஆலிம் என்ற மௌலவி என்ற பட்டத்தோடு ஒருவர் போய் அங்கு சென்று ஒரு அந்நிய பெண்ணோடு தொடர்பாகி, சகோதரர்களே, பெரியார்களே, இன்று அவர் பள்ளி வாயிலுக்கல்ல இணை வைக்கப்படக்கூடிய ஒரு மார்க்க, அவர்களுடைய மத அந்த இடத்திற்கு போய் வரக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொன்னால் நானும் நீங்களும் எந்த இடத்தில் இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.
சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் முர்த்தத்தாக ஆகிக்கொண்டு போகக்கூடிய காலம், தீனுடைய முளைப்பு செய்யக்கூடியவர்கள் கூட முர்த்தத்தாக ஆகிக்கொண்டு போகக்கூடிய காலம். புத்தியை போட்டு சிந்தித்து இன்று மார்க்கத்தை புறக்கணித்து துன்மார்க்கர்களாக மாறிக்கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய காலம்தான் நாம் இப்போது இருக்கக்கூடிய காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நெருங்க நெருங்க ஈமானுக்கு எவ்வளவு பெரும் ஆபத்தான நிலைமை வரும் என்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளங்கையிலே நெருப்பு தணலை வைத்திருப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ அதை விட ஒவ்வொருவருக்கும் ஈமானை பாதுகாப்பது கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நெருங்க நெருங்க கல்காபிலி அலல் ஜமர் என்று சொன்னார்கள். உள்ளங்கைக்குள் நெருப்பு தணலை அப்படியே பொத்தி வைத்துக் கொண்டிருப்பது எவ்வளவு சிரமமாக இருக்குமோ இதைவிட சிரமமாக ஒவ்வொரு மூமினுக்கும் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது சிரமமாக இருக்கும். கியாமத் நெருங்க நெருங்க என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, பெரியார்களே, அருமையான வாலிபர்களே, மிகவும் பயங்கரமான காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஈமானை பாதுகாப்பது மிகவும் சிரமமான காலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் இந்த இடத்தில் என்று சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் சகோதரர்களே, மார்க்கத்திற்கு கொடுக்கப்படக்கூடிய மரியாதை என்ன, கண்ணியம் என்ன, அதற்குரிய ஸ்தானம் என்ன. உலகத்திற்கும் காசி பணத்திற்கும் பட்டம் பதவிக்கும் உலக விடயத்திற்கும் கொடுக்கப்படுகின்ற மரியாதையும் அதற்கான சிறப்பும் என்ன என்பது உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும். எனவே இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயல்பான பலகீனத்தை கொண்டவர்களாக இருக்கின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இல்லாமல் எம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. எனவே இப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஜத்திது ஈமானக்கும், ஈமான் கொண்ட ஈமானியர்களே, மூமின்களே, முஸ்லிம்களே, இறை விசுவாசிகளே, ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்று சொன்னார்கள். ஏன் சகோதரர்களே, பெரியார்களே, ஈமானும் துருப்பிடிக்கிறது, ஈமான் அசுத்தமாகிறது, ஈமான் அப்படியே பலகீனமாகி கொண்டு போகக்கூடியது. எனவே தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜத்திது ஈமானக்கும். இன்னும் ஒரு இடத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரும்பு துருப்பிடிப்பது போன்று உங்களுடைய ஈமானும் துருப்பிடித்து விடும். அந்த துருவை நீக்கிக் கொள்ளுங்கள். கொல்லன் என்ன செய்கிறான்? இரும்புக்கு துருப்பிடித்து விட்டால் அதை உலையிலே போட்டு நெருப்பிலே போட்டு அந்த கரையை நீக்கிக் கொள்வதை போன்று நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? அதிகமாக மௌத்தை ஞாபகப்படுத்துங்கள். குர்ஆன் ஹதீஸை அதிகமாக படித்துக் கொண்டிருங்கள், ஓதிக்கொண்டிருங்கள். இதை கொண்டு நீங்கள் உங்களுடைய ஈமானுக்கு ஏற்படக்கூடிய துருவை நீக்கி சுத்தமாக்கி கொண்டே இருங்கள். ஜத்திது ஈமானக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டிருங்கள். ஏன்? உங்களுடைய ஈமான் பழுதாகி கொண்டு போகிறது, பழுதடைந்து கொண்டு போகிறது, பழசாகி கொண்டு போகிறது, பலகீனமாகி கொண்டு போகிறது. ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஈமானை சக்தியுள்ளதாக ஆக்கிக் கொண்டிருங்கள். ஈமானுக்கு ரூஹானியத்தை ஏற்படுத்திக் கொண்டிருங்கள். கைஃப நுஜத்திது ஈமானனா யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஈமானை புதுப்பிக்க சொல்கிறீர்களே, எப்படி புதுப்பிப்பது? அதற்குரிய முறை என்ன? சொன்னார்கள், அக்ஸிரு மின் கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை என்ற கலிமாவை அதிகமாக ஓதி அதை பற்றி சிந்தித்து அதை வாழ்க்கையிலே எடுத்து உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய ஈமானை பற்றி சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஈமானை பற்றி சிந்தித்து அதை முயற்சித்து அதில் ஏற்படக்கூடிய பலகீனத்தை போக்கி அதை உறுதிப்படுத்தி ரூஹானியத்தாக ஆக்கிக் கொண்டிருப்பது ஃபர்து ஐனாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நான் என்னுடைய ஈமானுக்காக முயற்சிக்க வேண்டும், என்னுடைய ஈமானுக்காக முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபி, அவரவருடைய தரத்தில் தான் சிந்திப்போம். சொல்வார்கள் அரபியிலே, யகீசுல் மர்உ அலா நஃப்ஸிஹ், ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றித்தான், தன்னை வைத்துத்தான் பிறரை கணக்கு போடுவான். கள்ளனுக்கு பார்ப்பவர்கள் எல்லாம் கள்ளனாகத்தான் விளங்கும், நல்லவர்களுக்கு பார்ப்பவர்கள் எல்லாம் நல்லவனாகத்தான் விளங்குவான். அதனால்தான் நல்லவர்கள் தான் கூடுதலாக ஏமாறுவார்கள். மோட்டார் சைக்கிள்ல ஸ்பீடா போறவங்க ஆக்சிடென்ட் ஆகிறது குறைவு. ஆக மெதுவா பயந்து பைசிக்கிள்ல போறவங்களுக்கு தான் கூடுதலான ஆக்சிடென்ட் வர. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஓடுற ஓட்டத்தில் நான் அடிபடுவேன் என்று ரொம்ப கவனமாக போவான்.
அவனுக்கு வாரவனெல்லாம் அவனை முட்டி போட்டுவானுங்கிறத போலதான் அவனுக்கு சிந்தனை வரும். அதனால ரொம்ப கவனமாக ஓடுவான். நான் நல்லவன் தானே, நான் மெதுவாகத்தானே போறேன், நான் பைசிக்கல்ல தானே போறேன், மெதுவாக ஓரத்துல போறேன், எனக்கு என்ன வரப்போகுது என்று போவார் இவர். ஆனா இவருக்குத்தான் ஆக்சிடென்ட் வரக்கூட. யகீசுல் மர்உ அலா நஃப்ஸி, ஒவ்வொரு மனிதனும் தன்னை வச்சுத்தான் மற்றவங்களை கணக்கு போடுவான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே நாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் நாளுக்கு நாள் ஈமானில் அவர்கள் பலமாகிக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் செய்கின்ற சிறு சிறு நம்முடைய கணக்கிலே இது பாவமாகவே இருக்க மாட்டாது, அதை பெரிதாக கருதுவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஒரு பாவம் தவறு, சிறிய தவறு நடந்து விட்டால் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மலையடிவாரத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார், மேலே மலை இருக்கிறது, பாரிய பாறாங்கல்லுக்கு கீழே இருக்கிறார், உழப்போகிறது, எவ்வளவு பயமாக இருக்கும். இது போன்றுதான் ஒரு மூமினுக்கு ஒரு சிறு பாவம் செய்து விட்டால் இருக்கும். பாவிகளுக்கு, பாவத்திலே மூழ்கி இருப்பவர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? மூக்கிலே ஒரு கொசு ஈ வந்து நின்றால், தட்டி விட்டால் அது எப்படி கணக்கில்லாததாக இருக்குமோ, இது போன்றுதான் பெரும் பெரும் பாவங்கள் இருக்கும். ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு பெரும் சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சபையில் அமர்ந்து ஈமானை புதுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சஹாபி. அவர் வீட்டிலே குடும்பத்தோடு ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு உணர்வு பெறுகிறது, ஒரு சிந்தனை உண்டாகிறது. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் இருக்கும்போது எப்படி இருந்தார், வீட்டிற்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய நிலைமை என்ன என்று இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். பார்க்கும் போது அவருடைய அந்த ஈமானுடைய பலமான ஈமானிய உள்ளம் சொல்கிறது, நீ ஒரு முனாஃபிக். சகோதரர்களே, பெரியார்களே, சிந்திக்க வேண்டிய சம்பவம். அவருக்கு உணர்வு, அவருக்கு அவருடைய உள்ளம் சொல்கிறது, நீ ஒரு முனாஃபிக், நீ ஒரு முஃமின் அல்ல. ஏன்? நீ நபியுடைய அந்த சபையில் இருக்கும் போது, அந்த சகவாசத்தில் இருக்கும் போது நீ எப்படி இருக்கிறாய், என்ன உணர்வுகளோடு இருக்கிறாய், என்ன சிந்தனையோடு இருக்கிறாய், என்ன அடிப்படையில் இருக்கிறாய், வீட்டுக்கு மனைவி பிள்ளைகளோடு வந்து இருக்கும் போது எப்படி இருக்கிறாய், இரண்டிலும் வித்தியாசம் இருக்கிறது. நபியுடைய சபையில் இருப்பது போன்று நீ வீட்டில் இல்லை, எனவே நீ முனாஃபிக். ஒரு மனிதன் இரண்டு வகையாக இருக்க முடியாது. அவருடைய ஈமானுடைய தரத்திலே அவர் முடிவெடுத்தார், நான் ஒரு முனாஃபிக். பயம் வந்தது, அச்சம் வந்தது, அப்படியே வீட்டிலிருந்து ரோட்டுக்கு போய்விட்டார். பைத்தியம் பிடித்தது போன்று ரோட்டிலே கத்திக்கொண்டு போகிறார். ஹன்லலா ஒரு முனாஃபிக், ஹன்லலா முனாஃபிக் ஆகிவிட்டான் என்று கத்திக்கொண்டே போய்கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கும் தெரியும், எக்ஸாமில் பிள்ளை ஃபெயில் ஆகிவிட்டால் வாப்பாவுக்கு இந்த நிலைமை, உம்மாவுக்கு இந்த நிலைமை. ஸ்காலர்ஷிப் நடந்ததை கொண்டு பாஸ் பண்ணினதை வச்சு ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. 9A OL அங்க A இல்ல. எத்தனை பேர் 9A எடுத்தவங்க பாஸ் ஆகியிருக்கிறாங்க, A இல்ல. அதிகமாக ஃபெயில் ஆகின வரலாறு தான் இருக்கிறது. ஆனால் இந்த OL இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல AL எக்ஸாம்ல ஃபெயில் ஆகினா எங்களுக்கு இந்த நிலைமை வருகிறது, எங்களே நாங்கள் மறந்து போகிறோம். ஒரு ஊரிலே எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்தது, அவன் எதிர்பார்த்ததை விட குறைவு. அப்படியே நமக்கு அருகாமையில் உள்ள ஒரு ஊரிலே அப்படியே பஸ்ஸுக்கு போய் பாஞ்சிட்டான். எங்களுக்கு இதெல்லாம் தெரியும். பிசினஸ்ல லொஸ்ட் ஆயிட்டா என்ன நடக்குது என்று தெரியும். நான் படிக்கிற காலத்துல எங்கட ஊர்ல முதலா ஒருத்தருக்கு அந்த காலத்துல 10 லட்சம் ரூபாய் ஸ்வீப் டிக்கெட் கிடைச்சிச்சு. ஆனா அவரோட நிலைமை இப்ப மிச்சம் மோசம். உலகத்துல தோத்தவங்க உலகத்துல தோல்வி அடைஞ்சா என்ன ஏற்படும் என்று சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஈமான்ல தோல்வி அடைஞ்சிச்சு, ஒரு சுபஹு தொழுகை கலாவாகிச்சு, ஒரு சுபஹு தொழுகையுடைய ஜமாத் தவறிச்சு, ஒரு நாளுடைய திக்ர் இல்லாம போச்சு. சகோதரர்களே, பெரியார்களே, இதனால் என்ன வருத்தம் வரும் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய சூழலிலும் அப்படி பார்க்கக்கூடிய சம்பவங்களையும் பார்த்தது கிடையாது. சகோதரர்களே, பெரியார்களே, ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஈமானுடைய தரத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. வீதியிலே கத்திக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணுகிறார்கள். அப்படியே மெய்மறந்து கத்திக்கொண்டு வருபவரை நெஞ்சில் தட்டி, ஹன்லலா என்ன பேசுகிறாய், பார்த்து பேச வேண்டும், என்ன நடந்தது சொல்கிறார்கள். ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, எனது நிலைமை இப்படித்தான் இருக்கிறது, எனவே நான் முனாஃபிக்,
அதனால் தான் இப்படி சொல்லி வந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொன்ன போது, சகோதரர்களே பெரியார்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 8 சொர்க்கத்துடைய வாசல்கள் இருக்கும், அந்த 8 வாசல்களும் கூப்பிடுமாம், அபூபக்கரே என்னூடாக நுழைங்களேன், சொர்க்கத்துக்குள் என்னால் என்னுடைய வழியால் போங்களேன் என்று 8 கதவும் கூப்பிடுமாம். சொன்னார்கள், முழு பேருக்கும் தீனுக்கு அவர்கள் செய்த உதவிக்காக, எனக்கு செய்த உதவிக்காக நான் பகரம் செய்து விட்டேன். இந்த அபூபக்கருக்கு மட்டும் என்னால் செய்ய முடியாது, அதை அல்லாஹ் தான் செய்ய வேண்டும். சொன்னார்கள், அபூபக்கருடைய ஈமானையும் முழு உம்மத்துடைய ஈமானிலும் தராசிலே போட்டு நிறுத்தி பார்த்தால் இந்த அபூபக்கருடைய ஈமான் தான் பாரம் கூட இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேட்டு சொல்கிறார்கள், ஓஹோ ஹன்லலா, நீ சொல்லுவது போன்றுதான் எனது நிலைமையும் இருக்கிறது. வா 2 பேரும் போவோம் நபி இடத்திலே. 2 பேரும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிடுகிறார்கள். சகோதரர்களே பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபூபக்கரே, ஹன்லலாவே, ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் எல்லா நிலையிலும் எல்லா நேரத்திலும் ஒரே ஈமானுடைய தரத்தில் இருக்க முடியாது. இப்படியும் தான் அப்படியும் தான். ஒரு நேரத்தில் ஈமான் கூடுதலாக இருக்கும், இன்னும் ஒரு நேரத்தில் ஈமான் பலகீனமாகிவிடும். ஹன்லலா, அப்படி இல்லாமல் நீங்கள் சொல்வதை எதிர்பார்ப்பது போன்று ஒரே ஈமானுடைய தரத்தில் 24 மணி நேரமும் இருக்க முடியும் என்று சொன்னால், நீங்கள் வீதியால் போகும்போது மலக்குகள் உங்களை கட்டி அணைத்துக் கொள்வார்கள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே பெரியார்களே, இதில் இப்போது நம்முடைய இந்த சபையில் 2 கூட்டமாக நாம் பிரிய போகிறோம். ஒரு கூட்டம், நான் செய்கிற பாவம் எல்லாம் சரிதான், நான் மனிதன், நான் பலகீனமானவன் என்று ஒரு கூட்டம் இதை ஆதாரமாக எடுக்கப் போகிறது. அவர்கள் பாவம் செய்வதற்கும், அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற அநியாயங்களுக்கும், அவர்கள் செய்கின்ற போதை வியாபாரத்துக்கும், அவர்கள் பாவிக்கின்ற போதை பொருளுக்கும், அவர்கள் கொடுக்கின்ற வட்டிக்கும், அவர்கள் செய்கின்ற அநியாயங்களுக்கும் அட்டூழியங்களுக்கும் இதை காரணமாக ஆதாரமாக எடுக்கப் போகிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் பிரிய போகிறது. அந்த கூட்டம் முடிவெடுக்க போகிறது, அரே அபூபக்கருக்கே ஒரே மாதிரி இருக்க முடியாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிவிட்டார்களே, எனவே நான் என்ன செய்ய வேண்டும்? 24 மணித்தியாலமும் அல்லவா இந்த தீனுக்காக ஈமானுக்காக முயற்சித்து எனது ஈமானை பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் எனக்கு மௌத்தே ஈமானுடைய பலகீனமான நிலைமையில், ஒரு பாவம் செய்யக்கூடிய சூழலில், ஒரு பாவியாக எனது ஈமான் இல்லாத இழந்த நிலைமையில் நான் மௌத்தாகிவிடக் கூடாது. எனவே நான் எல்லா நேரத்திலும் கவனமாக இருக்க வேண்டும், பாவமான சூழலை தவிர்த்து கொள்ள வேண்டும், பாவமான தோழமைகளை விட்டுவிட வேண்டும், நான் தௌபா செய்ய வேண்டும், திருந்த வேண்டும், நாளுக்கு நாள் ஏதோ என்னுடைய ஈமானுக்காக முயற்சித்து கூடுதலாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்ல வேண்டும், அதனுடைய முயற்சியில் இறங்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் பிரிய போகிறது. சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் விபச்சாரம் செய்கிறான், விபச்சாரம் செய்யும் போது அவனுடைய ஈமான் அவனோடு இருப்பதில்லை. ஒருத்தன் களவெடுக்கின்றான், களவெடுக்கும் போது அவனுடைய ஈமான், அவன் கள்ளனாக இருக்கும் போது ஈமான் இருப்பதில்லை, ஈமான் அவனை விட்டு கலன்று விடுகிறது, அது வேறாக போய் விடுகிறது. அவன் ஈமானை இழந்துதான் விபச்சாரம் செய்கிறான், அவன் ஈமானை இழந்துதான் போதையில் அவன் இருக்கின்றான், அவன் ஈமானை இழந்துதான் அவன் பாவம் களவில் இருக்கின்றான். அதே நேரத்தில் மௌத்தாகினால் அவன் ஈமானை இழந்த நிலையில் தான் மரணிக்கின்றான் என்ற கருத்தையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே பெரியார்களே, ஒரு மூமினுக்கு பாவம் செய்வதற்கு துணிச்சல் வந்து விடக்கூடாது, ஒரு மூமினுக்கு பாவத்தில் நிரந்தரமாக இருக்க துணிச்சல் வரக்கூடாது. ஏதோ மனிதன் நான், ஏதோ பலகீனம் நான் ஒரு பலகீனனாக படைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான், அதனால் பாவம் செய்து விட்டேன், அதனால் தவறு செய்து விட்டேன், செய்தது அதிகம், போதும், இத்தோடு நிறுத்திக் கொள்ளப் போகிறேன், இத்தோடு நிறுத்திக் கொள்ளப் போகிறேன், என்னை திருத்திக் கொள்ளப் போகிறேன், நான் நரகத்தை பயப்பட போகிறேன், சொர்க்கத்தின் ஆசையை உள்ளத்தில் கொண்டு வரப்போகிறேன் என்ற முடிவுக்கு வருபவன் தான் புத்திசாலி. சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வுடைய இரக்கம் ஒரு தாயை விட 70 மடங்கு இரக்கம். இதற்கு முன்னும் சொல்லி இருக்கிறேன் சகோதரர்களே. ஒரு பெரியார் ஒரு சம்பவம் எழுதுகிறார், உதாரணத்திற்காக எழுதுகிறார். எப்படி ஒரு வாலிபன் ஒரு யுவதியை காதலிக்கின்றான், காதலில் மூழ்கிவிட்டான். இந்த இடத்திலே 2 விடயங்களை சொல்ல வருகின்றேன் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலக விடயங்களிலே நீங்கள் அதிகமாக நேசித்து விடாதீர்கள், அதிகமாக உலக விடயங்களில் நேசத்தை கொண்டு வந்து விடாதீர்கள். ஏன்? அளவு கடந்து நேசம் ஏற்பட்டால் 2 சோதனைகள் உண்டாகும். ஒன்று,
எதிலே நேசம் கூடியதோ அதை பற்றி யார் என்ன சொன்னாலும் கேட்காத செவிட்டுத்தன்மை ஏற்படும். அளவு கடந்த நேசம் உலக விடயத்தில் ஒன்றில் ஏற்பட்டு விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த விடயத்தில் உனக்கு குருட்டுத்தன்மை ஏற்பட்டுவிடும். எந்த குற்றம், எந்த பிழை, எந்த தவறும் விளங்காது. யார் என்ன சொன்னாலும் படாது, அது காதுக்கு ஏறாது. சகோதரர்களே, பெரியார்களே, அந்த பெரியார் எழுதுகிறார்கள், அளவு கடந்து அந்த பெண்ணை நேசித்து விட்டான். அவள் நிபந்தனை இடுகிறாள், உனது தாயை கொலை செய்து அவளுடைய இதயத்தை கொண்டு வந்து என்னிடத்தில் தர வேண்டும், அப்போதுதான் திருமணம். தயாராகிவிட்டான், தாயை கொல்கிறான், கொலை செய்கிறான், இதயத்தை பிளந்தெடுத்து கையிலே எடுத்து அந்த பெண்ணை அடையும் சந்தோஷத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போது முன்னால் ஒரு குழி மடுவு வருகிறது. அப்போது அந்த தாயின் உள்ளம் பேசுகிறதாம். அது இரக்க உள்ளம் அல்லவா, தாய்க்கு ஒரு பிள்ளையோடு இருக்கின்ற அளவு கடந்த அன்பு அல்லவா, அந்த உள்ளம் பேசுகிறதாம், மகனே மெதுவாக போ, மெதுவாக போ, முன்னால் ஒரு பள்ளம், ஒரு மடுவு இருக்கிறது, உளுந்து உனது கால் உடைந்து விடும், நீ மெதுவாக போ என்று பேசுகிறதாம். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தாயின் உள்ளத்தை விட அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனோடும் 70 மடங்கு இரக்கமாக இருக்கிறான். 70 மடங்கு இரக்கமாக இருக்கிறான். அந்த இரக்கமுள்ள ரஹ்மான், இரக்கமுள்ள ரஹீம் என்ன செய்கிறான்? எம்மை அறிந்து பிள்ளையின் பிழையை, தவறை விளங்கி தாய் தந்தை மன்னித்து புத்தி சொல்வதை போன்று அவர்கள் மாறு செய்யும் போது பொறுத்து கொண்டு இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் கொட்டுவதை போன்று அல்லாஹ் 70 மடங்கு எண்ணிக்கைக்கு சொல்லப்படுகிறது. அந்த இரக்கமுள்ள அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் ரமலானை தருகிறான். சகோதரர்களே, இந்த ரமலான் என்ன தெரியுமா? ரமலான் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? ரமலான் என்ற அரபு வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் சுட்டரிக்க கூடியது. மனிதர்களுடைய பாவங்களை சுட்டெரித்து இரும்பை விட்டும் அந்த கரைகளை கலட்டுவதை போன்று பாவக்கரைகளை எம்மை விட்டு சுட்டெரித்து கலட்டிவிடக்கூடியதுதான் இந்த ரமலானாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானை போன்ற பாக்கியம் எதுவும் கிடையாது. சகோதரர்களே, எதுவும் கிடையாது. ஒரு சுன்னத்துக்கு ஃபர்லுடைய கூலியை தருகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லை செய்த கூலியை தருகிறான். எமக்கு சூழ்ச்சி செய்து எமக்கு சதி திட்டம் தீட்டி நம்மை சதி வலையிலே சிக்க வைக்கக்கூடிய ஷைத்தானுக்கு விலங்கிட்டு கடலிலே போட்டு விடுகின்றான். சகோதரர்களே, நரகத்தை மூடி வைக்கின்றான். சகோதரர்களே, சுவர்க்கத்தை அலங்கரிக்க ஆரம்பிக்கின்றான். சகோதரர்களே, அதுதான் ரமலான். சகோதரர்களே, எமக்கு எத்தனை பேருக்கு விளங்குகின்றது இந்த ரமலானுடைய பாக்கியம்? எத்தனை பேருக்கு விளங்குகின்றது? நாம் சிந்திக்கின்றோமா? எனக்கு வயது 80 ரமலானை வீணாக்கி விட்டேன். 81வது வயதிலே இந்த ரமலானையும் அல்லாஹ் எனக்கு தருகிறானே. சகோதரர்களே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கவில்லை. 60 வயது, 40 வயது, எத்தனையோ கொடூரமான பாவங்களிலே நான் ஈடுபட்டவன். இந்த ஆக்சிடென்டிலே இப்படி சிக்கி சுக்கு நூறாகி இன்றும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இரண்டாவது ஒரு உயிர் தந்தது போன்று அல்லாஹ் எனக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் தந்திருக்கின்றான். இந்த ஆக்சிடென்டிலே என்னை பாதுகாத்தான். எனது கால்கை அடிபட்டு அல்லாஹ் என்னை இப்போது பழைய நிலைமைக்கு ஆக்கி இருக்கின்றான். இந்த வியாபாரத்தில் இவ்வளவு லொஸ்டாயி புத்தியை இழந்து பைத்தியக்காரனாக ஆக வேண்டிய எனக்கு திரும்பவும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இன்று தலை நிமிர்ந்து சமூகத்தில் வாழக்கூடிய கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு இன்று வாழக்கூடிய நிலைமையை தந்திருக்கின்றான். எனது சிறு வயதில் இப்படி ஒரு பாரிய நோய் எனக்கு வந்ததாம். அதற்கு அல்லாஹ் சிகிச்சை தந்து சுகம் கொடுத்து இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நானும் இன்னும் சிந்திக்கவில்லை என்றால் சகோதரர்களே, பெரியார்களே, சிந்தித்து பாருங்கள். எம்மை போன்ற புத்தி குறைந்தவர்கள், மடத்தனமானவர்கள் யார் இருக்க முடியும்? யார் இருக்க முடியும்? சகோதரர்களே, பெரியார்களே, வாழும் காலம் உறுதியாக இருக்கிறது. ஆனால் எப்போது மௌத் என்பது யாருக்கும் தெரியாது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இல்முல் கைப், மறைவை அறிவது அல்லாஹுக்கு மாத்திரம்தான். அதில் ஒன்றுதான் சகோதரர்களே மரணம். யாருக்கும் தெரியாது எனக்கு எத்தனை வயதில் மௌத்து வரும் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். ரமலான் வருகிறது. இதற்கு முன்பு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ரமலானுக்கு முன்பு நாம் செய்த தவறுகள், பாவங்களை விட்டு நாம் விட்டு தௌபா செய்து சுத்தமாக வேண்டும். ஏன்? பாவிகளுக்கு நல்ல பாக்கியங்கள் கிடைப்பது குறைவு. நல்லதும் கெட்டதையும் பிரித்தறியும் ஆற்றலை அல்லாஹ் எடுத்து விடுகின்றான். இது பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை. சகோதரர்களே, எனவே ரமலானை அடைவதற்கு முன்பு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது என்ன? முதலாவது நமது பாவங்களில் இருந்து தௌபா செய்ய வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, நான் வெட்கப்பட தேவையில்லை, பயப்பட தேவையில்லை.
அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறான் என்றால், ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்த கூட வெட்கமாக இருக்கிறது, அவ்வளவு பாவம் செய்தவன். இவனை கூறி இவனை அழைத்து அல்லாஹ் கூறுகின்றான், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், எனக்குமா பாவ மன்னிப்பு கிடைக்கும், என்னையுமா அல்லாஹ் மன்னிப்பான், நான் அவ்வளவு பெரிய கொடூர பாவி என்று அல்லாஹ்விடம் கையேந்த வெட்கப்படும் அளவுக்கு பாவம் செய்து நிராசையாகி நிற்கின்றவனை அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியார்களே, தங்களுக்கு தாங்களாகவே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே, யா இபாதி, அடியார்கள் அல்ல, இபாத் என்றால் அடியார்கள், இபாதி என்னுடைய அடியார்களே. எங்கட அம்மா வாப்பா ஏண்ட புள்ள, ஏண்ட புள்ள, ஏண்ட மகனே, ஏண்ட செல்லமே, ஏண்ட குழந்தையே என்று கூப்பிடுவதை போன்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். சகோதரர்களே, யாரை ஆக இந்த உலகத்திலே ஆக கூடுதலாக நம்பர் 1 பாவி, அவனை கூப்பிடுகிறான், இபாதி என்னுடைய அடியானே, உனக்கு நீயாக அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியானே, நீயும் கூட எனது ரஹ்மத், எனது இரக்கத்தன்மையை நிராசையாகி விடக்கூடாது, நீயும் என்னிடத்தில் தௌபா செய், உன்னையும் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, குர்ஆனுடைய மாதம் வருகிறது. எனவே இந்த ரமலானுக்காக நாங்கள் முன்னரே தயாராகி விடுவோம். சகோதரர்களே, நாங்கள் தௌபாக்கள் செய்து தனிமையாக உட்கார்ந்து தௌபா செய்கின்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, பாவம் செய்து தௌபா செய்யக்கூடிய மனிதனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துடைய முடிவு என்ன தெரியுமா? பாவிகளை செல்ல போனால் அவர்கள் பாக்கியசாலிகள் என்று சொல்ல வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்? இதை பாவத்தில் நீங்கள் இருப்பதற்கு, இன்னும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்துவதற்கல்ல, அல்லாஹ்வின் இரக்கத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக எனக்கும் உங்களுக்கும் சொல்கிறேன். சகோதரர்களே, சில பாவிகள் பாக்கியசாலிகள். எந்த அளவுக்கு என்றால், எவ்வளவு பாவம் செய்தாரோ அவளை மன்னிப்பதல்ல, அவருக்கு ரஹ்மத்தை கூலியாக கொடுப்பதல்ல, அவர் செய்த பாவம் அளவுக்கு அவர் செய்கின்ற தௌபா அவ்வளவு ஆழமான தௌபா, தூய்மையான தௌபா, உறுதியான தௌபா, செய்த பாவம் அளவுக்கு அவருடைய தௌபாவின் காரணமாக நன்மையை அல்லாஹ் அவருடைய ஏட்டில் எழுதி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய இரக்கத்தை சிந்திங்கள். பாவம் செய்தவனை தண்டிக்க வேண்டும், சரி, மன்னித்து விட்டால் போதாதா? நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எனக்கு கூட ரஹ்மத் இல்லாமல் என்னுடைய அமலை வைத்து சொர்க்கம் போக முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் வாக்களிக்கின்றான், பாவம் செய்த பாவி தௌபா செய்தால் மன்னிக்கின்றேன், உனக்கு நான் ரஹ்மத்தை கூலியாக தருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ரஹ்மத் இல்லாமல் எனக்கும் எனது அமல்களை வைத்து சொர்க்கம் போக முடியாது. அந்த ரஹ்மத்தை கொலை செய்த உனக்கு, விபச்சாரம் செய்த உனக்கு, போதையில் ஈடுபட்ட உனக்கு, போதை வியாபாரம் செய்த உனக்கு, அவனுக்கும் இவனுக்கும் அநியாயம் செய்த உனக்கு நான், நபி சொன்னார்களே, எனக்கு கூட அந்த ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் போக இயலாது, அந்த ரஹ்மத்தை கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, நீ உண்மையான தௌபா, மனிதனோடு மனிதன் தவறு செய்திருந்தால் மனிதனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், அது வேறு தலைப்பு. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு நீ கோடி கோடி மேகமளவுக்கு நீ பாவம் செய்திருக்கிறாய், கடல் நுரையளவுக்கு பாவம் செய்திருக்கிறாய், மண் துணிக்கை அளவு பாவம் செய்திருக்கிறாயா, அதே அளவுக்கு உனக்கு மன்னிப்பை தந்து உனக்கு கூலியையும் எழுதுவேன் என்று சொல்கிறான் என்றால் எவ்வளவு இரக்கம் சகோதரர்களே. இதையும் தாண்டி நாங்கள் இன்னும் அதே பாவத்தோடு, அதே பிழைகளோடு, அதே தவறோடு, குறைந்தது 5 வேளை இந்த தொழுகைக்கு வருவதற்கு மனசு இடம் கொடுக்கவில்லை. சஹருக்கு எழும்புகின்ற நாங்கள் ஒரு 15 நிமிடம் முன்னதாக எழும்பி தஹஜ்ஜுத் தொழ நமக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அல நமக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், எப்படி பரந்த பால் கறக்கின்றோமே அந்த பால் திரும்பவும் மடிக்குள் போக முடியாதோ, இதே போன்று இந்த உதாரணத்தை காட்டி சொன்னார்கள். ஒரு மனிதன் உண்மையான தௌபா செய்து கண்ணீர் வடிக்கிறான், இந்த கண்ணீரும் அப்படித்தான், இவனுக்கும் அப்படி பாக்கியம்தான், இவனுக்கு நரகம் போக முடியாது என்று சொன்னார். கறந்த பால் மடிக்குள் போக முடியாதது போல் உண்மையான தௌபா செய்து அழுகின்ற மனிதன் அவன் நரகம் போக முடியாது. அந்த கண் துளி கொசுவுடைய தலையளவுக்கு இருந்தாலும் அல்லாஹ் அந்த நரகத்துக்கு, அந்த கண்ணுக்கு நரகத்தை ஹராமாக்கின்றான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான வாலிபர்களே, அற்பமான உலக வாழ்க்கைக்காக நான் அடிக்கடி பார்த்து சிந்திக்கின்றேன். சகோதரர்களே, பாருங்கள், அண்மையிலே ஒருவன் கொலை செய்தான். கோட்டுக்குள்ளே ஆயுதத்தை கொண்டு போய் சுட்டு கொலை செய்தான். சகோதரர்களே, கிடைத்தது வெறும் 2 லட்சம். ஆனால் அவன் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? காலையிலே காண்கிறேன், ரோட்டிலே நின்று கொண்டிருக்கிறான். கோர்ட்டுக்கு ஒரு தேவைக்காக போகிறேன், அங்கே சிறைக்குள் இருக்கின்றான். 3 மாத காலம் அவன் அடைக்கப்படுகின்றான். சகோதரர்களே, பெரியார்களே, நீ சம்பாதித்தது என்ன? என்ன அனுபவித்து விட்டாய்? உனது வாழ்க்கை எங்கே போகிறது? இவைகளை சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, உலகத்திலே இப்படி என்றால் மறுமையில் எப்படி நமது வாழ்க்கை அமைய போகிறது? எனவே நம்ம எல்லாம் புத்திசாலிகள். சகோதரர்களே, அல் ஆகில் தக்ஃபீஹில் இஷாரா, அரபியில் சொல்வார்கள், புத்திசாலிக்கு சைக்கினை போதும். எனவே நாம் எல்லாம் புத்திசாலிகள். சகோதரர்களே, எம்மையெல்லாம் அல்லாஹ் ஈமானிய இஸ்லாமிய உணர்வோடு தான் பிறக்கச் செய்கிறான். ஏதோ உலகத்திற்கு வந்தோம், நம்முடைய குடும்ப சூழல், நமது தோழமையுடைய சூழல், நாம் படித்த சூழல், நாம் இருந்த சூழல், ஊருடைய சூழல், நட்புகள் இம்மை என்று பழுதாக்கி வைத்திருக்கிறது. எனவே என்ன செய்ய வேண்டும்? நாம் இந்த சூழல்களை மாற்றிக்கொள்வோம், எமது சூழல்களை மாற்றிக்கொள்வோம், நட்புகளை மாற்றிக்கொள்வோம். சகோதரர்களே, நல்லவர்களோடு சேர்த்துக் கொள்வோம். அதுதான் நல்லோருடைய நலவு நம்மிலும் நலவை உண்டாக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, கொல்லனோடு, அரபியில் ஒரு கவிதை, கொல்லனோடு தோழமை வைத்தால் நமது உடுப்பிலே அந்த கரை படிந்துவிடும், அந்த புகை படிந்து நமது உடுப்புகளும் பழுதாகிவிடும். அத்தர் வியாபாரி கஸ்தூரி வியாபாரியோடு சேர்ந்தால் நாம் கஸ்தூரி வாங்காவிட்டாலும் அந்த நண்பனுடைய தோழமையினால் நமக்கும் அந்த கஸ்தூரியின் வாசம் படும் என்று சொல்கிறது அந்த அரபு கவிதை. எனவே சகோதரர்களே, தோழமைகளை மாற்றுவோம், சூழல்களை மாற்றுவோம், வீட்டிற்குள் தீனை கொண்டு செல்வோம், வீட்டிற்குள் மார்க்கத்தை கொண்டு செல்வோம், மனைவியிடத்திலே தீனை கொண்டு போய் சேர்ப்போம், பிள்ளைகளை தீன்தாரிகளாக மாற்றுவோம். நாமும் நமது நட்புகளையும் நமது சூழல்களையும் மார்க்கமாக மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை எங்களுக்கு சுட்டிக்காட்டி விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக, எங்களுக்கு திருந்தும் சந்தர்ப்பத்தை தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் எங்கள் வாழ்க்கையில் பெருமொரு திருப்பத்தை உண்டாக்கக்கூடிய ரமலானாக ஆக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تبارك وتعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله تبارك وتعالى عنهم وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات
الأحياء منهم والأموات. اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى برحمتك يا أرحم الراحمين. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.